ஹலோ ஹால். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன டிஷ்மா செய்ய போகிற? சப்பாத்தி, ஆலு பரோட்டா சப்பாத்தி. ஆலு கோபியும் ஸ்டஃப் பண்ணி ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம். பாருங்கள், மாவு பிசைகிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிறேன், பச்சை தண்ணி தான். கோபி ஆலு சப்பாத்தி உடைய ஸ்டஃபிங் என்னென்னு பார்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி நல்லா ஒரு மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருக்கோம். பொட்டேட்டோ எத்தனை பொட்டேட்டோமா எடுத்துருக்க? 6 பொட்டேட்டோ. 6 உருளைக்கிழங்கு, வெங்காயம், ரெட் சில்லி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கோம், கொத்தமல்லி. கரம் மசாலா கொஞ்சம் தான் வச்சுக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் யாரும் மசாலாஸ் அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க, அதனால சும்மா ஃப்ளேவருக்கோசரம் தான் எடுத்திருக்கோம். கொத்தமல்லி, அவ்வளோதான். இதான் சப்பாத்தி உள்ள வைக்கிற ஒரே ஸ்டஃபிங். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் விட்டுட்டு ஆனியன் சாட்டே பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக கடுகு தாளிச்சிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது பண்ணி ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு மூடி வெங்காயம் போடுறேன். வெங்காயம் அதுக்கு லைட்டாக உப்பு போடுறேன். இன்னும் உப்பு எதுலேயும் போடல, இதில் தான் மொத்தமாக போட போகிறேன் அந்த ஸ்டஃபிங்க்கு. பொட்டேட்டோ வேக வைக்கும் போது கூட உப்பு எதுவுமே போடலை, இதிலே மொத்தமாக போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போது, ஏன்னா சப்பாத்தி உள்ள ஸ்டஃப் பண்ணும்போது நம்ம டக்குன்னு சப்பாத்தி திருப்பி எடுத்துருவோம் இல்லையா, ஒரு மாதிரி ராவாக இருக்கும் ஆனியன். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனியன் இந்த அளவு சாட்டே ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் எல்லாமே கொட்டி ஜஸ்ட்டு 1 மினிட் சாட்டே பண்ணணும். இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் மேஷ் பண்ணி போடுங்க. இந்த காலிஃப்ளவர் 65 குருமா இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி சப்பாத்தி கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட். லாஸ்ட்டாக நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி. இதோ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கும் போது அப்படியே உள்ளே வச்சு இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பால்ஸ் குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி டோ கூட நல்லா எப்படிம்மா உள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். உருட்டிட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். கோழிக்குட்டிக்கு உள்ளே வைப்பல ஸ்டஃபிங்கு, அதே மாதிரி தான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது, ஸ்டஃபிங் டக்குன்னு வெளியே வந்துடும்.
இப்படி மைல்டாக. அப்படியே இந்த கேப்பு தான் இருக்கும். ரொம்ப வெளியே வர மாதிரி இருந்தால் திருப்பி போட்டு அப்படியே வாட்டிங்க லேசா. போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா அடுத்தது போவாங்க. நான் இப்படி வைக்கிறேன். எண்ணெய் விடுறான். எண்ணெய் விடுமா? நான் எங்கள் எங்கள் வீட்டில் எப்படி போட்டாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிப்பாங்க. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தாங்க. எங்கள் வீட்லேயும் புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. செய்தீங்கனாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒன்றுனா எப்படி சொல்கிறது? இது சரியில்லை, காரமாக இருக்குன்னு. மசாலா மட்டும் இருக்கக்கூடாது எங்கள் வீட்டில். அது இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க. அதுமாதிரி நாங்கள் பியூர் வெஜ்ஜு. நான் கொஞ்சம் பட்டர் வீட்டில் இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டாக பட்டர் மேலே ஆட் பண்ண போகிறேன். இல்லைனாலும் பரவாயில்ல. என்ன விடுறேன்? பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். டட்சன் பிராண்டு குக்கிங் பட்டர். இதுதான். இந்த ஸ்டஃப் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கட்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சப்பாத்தியில் போட விருப்பம் இல்லாதவங்க கட்லெட் மாதிரியே செஞ்சுக்கலாம். இல்லாட்டாலும் தோசையில் மசாலா தோசை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 3 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பட்டர் கொஞ்சமாக பிச் மோடி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லாயிருக்கும் வாசனையாக. ஓ மை காட். அவ்வளோதாங்க. கோபி ஆலு ஸ்டஃப் பராத்தா. இது வெறுமனே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே இந்த ஸ்டஃபிங்கே போதும் அதுக்கு. இல்லாட்டா இது கர்ட் வித் சுகர் மிக்ஸ் பண்ணி அதை கூட டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைலில். எப்படிமா இருக்கு? கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.